ஜிஎஸ்டி வரி குறைஞ்சிருக்கிறதுனால எலக்ட்ரானிக் மற்றும் கார்களுடைய விலை கணிசமா குறையுது. எவ்வளவு வரி குறைந்துள்ளது, விலை எவ்வளவு குறையும் என்பதை பத்தி விவரிக்க சிறப்பு செய்தியாளர் கார்கே இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கார்கே. இப்ப எலக்ட்ரானிக் மற்றும் கார்களுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இது பயனாளர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கோ, முழு விவரங்கள் என்ன கார்கே? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி தான் எல்லா பொருட்கள் மேலேயும் விதிக்கப்படக்கூடிய ஒரு வரியாக இருக்கிறது. ஒன்று பொருட்கள் மேலே, கூட்ஸ் மேலே, இன்னொன்று சர்வீஸ் மேலே. ஏதோ ஒரு வகையில் ஒரு வாங்கக்கூடிய சிறிய அளவிலான ஷாம்பு பாக்கெட்டில் தொடங்கி பெரிய அளவிலான கார்கள், தனிநபர் விமானங்கள் வரை அவர் ஜிஎஸ்டி கட்டுறாரு. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சேவைகள் மேலேயும் ஜிஎஸ்டி இருக்குது. ஜிஎஸ்டியினுடைய 2.0 நேற்று பல மணி நேரம் ஆலோசனை செய்யப்பட்டு ஜிஎஸ்டி 2.0 அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதில் என்னென்னலாம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக பெரிய அளவிலான பலன்களை கார்களுக்கு கொடுத்துருக்கு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். எலக்ட்ரானிக் மற்றும் கார்கள் இதனுடைய விலை எவ்வளோ குறையும் அப்படின்றதான் அந்த கேள்வி. இதுவரை 28% இருந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் சிலவற்றினுடைய வரி 18% குறைக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டி 2.0. என்னென்ன அப்படின்னா டிவிக்கள், எல்இடி, எல்சிடி வகையிலான அனைத்து டிவிக்களுமே பார்த்தீங்கன்னா 28% வரியிலிருந்து 18% குறைகிறது. கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்தக்கூடிய மானிட்டர்களும் இதே போல் 18% வரி குறைகிறது. ப்ரொஜெக்டர்ஸ் அது பார்த்திங்க அப்படின்னா 28% ஸ்லாபில் இருந்தது, அதுவும் இப்போது 18% குறைகிறது. ஏசி பார்த்திங்க அப்படின்னா அதுவும் 18% குறைகிறது. டிஷ்வாஷர், நம்ம வாஷிங் மிஷின் மாதிரி சமையல் பாத்திரங்களை கழுவக்கூடிய எந்திரம் டிஷ்வாஷர், அந்த டிஷ்வாஷரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 18% குறையுது. வேறு எலக்ட்ரானிக் பொருள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்கள் மொபைல்லாம் குறையாதா அப்படின்னு கேட்கலாம். ஏற்கனவே கடந்த ஜிஎஸ்டி கூட்டத்திலேயே மொபைல் ஃபோன், வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வாஷிங் மிஷின் மாதிரியான இந்த அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் 18% ஸ்லாபுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ பெரும்பாலான எலக்ட்ரானிக் பொருட்கள் இந்த 18% ஸ்லாபில் இருக்குது. எஞ்சியவையும் இப்போது வந்துவிட்டது. அடுத்தது கார் வாங்கணும் கனவு, அது எப்போ அப்படின்னா பண்டிகை காலத்துக்காக காத்திருப்பாங்க. பண்டிகை காலம் இப்போது முன்பே வந்து விட்டது. ஜிஎஸ்டி 2.0 மூலமாக கார்களின் விலை எவ்வளவு குறையும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுவரை கார்களுக்கு 28% வரி இருந்தது. இனிமேல் அது 18% குறைய போகிறது. 10% வரி குறைய போகிறது. எந்தெந்த கார்களுக்கு அப்படின்னா பெட்ரோல் மற்றும் எல்பிஜி, சிஎன்ஜி இதை பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், அதாவது பெட்ரோல், எல்பிஜி, சிஎன்ஜி பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் 1200 சிசிக்குள்ள, அதாவது 1.2 லிட்டர் இன்ஜின் அதுக்கு உள்ள அதனுடைய இயங்குதிறன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு 18% தான். இல்லை 1200 தான் இருக்குது, ஆனால் வண்டி ஒரு 4.5 மீட்டராக இருக்குது, கொஞ்சம் பெரிய வண்டி அப்படின்னு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது பொருந்தாது. நீங்கள் 40% ஸ்லாபுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ அப்படின்னா 4000 mm அதனுடைய நீளம் இருக்கணும். ஸோ நீளம் 4000 mm அதனுடைய இயங்குதிறன் 1200 சிசிக்குள்ள பெட்ரோல், எல்பிஜி, சிஎன்ஜி. ஸோ இப்போ நிறைய வாகனங்கள் இதை கணக்கில் வச்சு தான் நிறைய வாகனங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவர்களுக்கு கணிசமாக விலை குறைய போது எவ்வளோ அப்படின்றத நம்ம பின்னர் பார்க்கலாம். அதே போல் டீசல் கார்களை பொறுத்த வரைக்கும் டீசல் கார் அப்படின்னாலே அதனுடைய இயங்குதிறன் அதிகமாக, அதாவது பவருக்காக தான் அதிகமாக போகிறாங்க. 1.5 லிட்டர் 1500 சிசி இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் 1500 சிசிக்குள்ளே இருந்தால் 18%. அதை கடந்தது அப்படின்னா 2 லிட்டர், 2.5 லிட்டர்லாம் இன்ஜின் போயிட்டீங்க அப்படின்னா அது 40%. அதே போல் டீசல் கார்களுடைய நீளமும் 4000 மில்லிமீட்டராக இருக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுவும் 40% ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடும். சரி, அதே போல் இருசக்கர வாகனங்களை பொறுத்த வரைக்கும் 350 சிசிக்குள்ளே இருக்கக்கூடிய 2 வீலர்ஸ் எல்லாமே இப்போது 18% வரி குறைகிறது. அதனால் இருசக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் வாங்குபவர்களுக்கு இந்த முறை ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி எலக்ட்ரிக் வாகனங்களுடைய அந்த வரி அப்படின்றது 5%ஆகவே தொடர்கிறது. சரி, மற்ற வாகனங்களுடைய நிலை என்னன்னா 3 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்களும் அதே போல் 28லேருந்து 18 குறையுது. சரக்கு வாகனங்கள், ஏன்னா சரக்கு வாகனங்கள் அப்படின்னா அதிகப்படியான சிசி இருக்கும். ஒரு பெரிய டெம்போ வண்டி அப்படின்னா அது கிட்டத்தட்ட 2 லிட்டர் இன்ஜின் இதெல்லாம் இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட 40% வரி செலுத்த முடியுமா அப்படின்னா முடியாது. அவர்களுக்கும் 18 குறையும். அதே போல் பயணிகளுடைய வாகனத்தில் 10 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய வாகனங்கள், அதை பாருங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு. கார்களில் டிரைவரோட சேர்த்து 5 பேர் போக முடியும். அந்த காரும் 1.2 லிட்டர் 1.5 லிட்டர் இருந்தது அப்படின்னா அதுக்கு 18%.
ஆனால் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான இன்ஜின், நிறைய பேர் போகலாம், 10 பேருக்கு மேலே போகக்கூடியது பயணிகளுடைய வாகனமாக பார்க்குறாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக சொகுசு வாகனங்கள் என்ன வந்திருக்குன்னா 9 பேர் வரைக்கும் கார்லேயே பயணிக்கக்கூடிய வாகனங்கள் வந்துருச்சு. ஸோ அப்பேற்பட்டவங்க 9 பேர் பயணிக்கக்கூடிய கார்கள்லாம் 40%, 9 பேருக்கு மேலே போகக்கூடிய வாகனங்கள், அதாவது 10 பேர் டிரைவரை சேர்த்து போனாங்க அப்படின்னா அது பயணிகள் வாகனமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு 18% வரி குறைக்கப்பட்டிருக்கு. சரி, எந்தெந்த கார்களுக்கு எவ்வளோ குறையும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். விற்பனையில் முன்னணியில் இருக்கக்கூடிய கார்களுடைய சில பட்டியல் எடுத்திருக்கோம். ஆரம்ப நிலை அப்படின்றது மாருதியினுடைய ஆல்டோவாக இருக்கிறது. ஆல்டோ காரினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட காரினுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே பார்த்தீங்க அப்படின்னா 4.2 லேக் வந்துடும். ஸோ அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 42,000 ரூபாயிலிருந்து 67,000 ரூபாய் வரை ஆல்டோ K10 மாடலுக்கு விலை குறைய போகிறது. ஸோ கார் வாங்க நினைப்பவர்களுக்கு இது சரியான நேரம். அடுத்தது விற்பனையில் பல மாதங்கள் முன்னிலையில் இருந்தது வேகனார் மாருதி நிறுவனத்துடையது. அது 68,000 ரூபாயிலிருந்து 90,000 ரூபாய் வரை அது இந்த வரி குறைப்பின் மூலமாக விலை குறைய போகிறது. அடுத்தது ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 77,000 ரூபாயிலிருந்து 1,13,000 ரூபாய் வரை விலை குறைய போகிறது. இது மூணுமே டாப் செல்லிங்கில் இருக்கக்கூடிய மாருதி பிராண்ட். மற்ற நிறுவனங்களுடைய கார்கள் என்ன நம்ம பார்த்துடலாம். டாடா நிறுவனத்துடைய கடந்த ஆண்டு அதிகம் செல்லான ஒரு வண்டி டாடா பஞ்ச். இது 74,000 ரூபாயிலிருந்து 1,29,000 ரூபாய் வரை இதனுடைய விலை கணிசமாக குறைய போகிறது. அதே போல் நிசான் நிறுவனத்துடைய மேக்னைட்டை பொறுத்த வரைக்கும் 73,000 ரூபாயிலிருந்து 1,40,000 ரூபாய் வரை விலை குறைய போகிறது. ஹியூண்டாய் நிறுவனத்துடைய எக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் 73,000 ரூபாயிலிருந்து 1,30,000 ரூபாய் வரை விலை உயரப்போகிறது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. சரி, எதெல்லாம் விலை உயரப்போகிறது அப்படின்னா 28% சில கார்கள் 40% உயர்ந்திருக்கு. பெட்ரோல் வாகனங்கள் 1200 சிசிக்கு மேலே 4000 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா அது உயரும். டீசல் வாகனங்கள் 1500க்கு மேலே 4000 mmக்கு மேலே அப்படின்னா அது 40% உயரும். இந்த 2 கேட்டகரியும் ஏற்கனவே இருந்தது தான். ஸோ இந்த 28 ஸ்லாப் அப்படின்றது ஏற்கனவே இருந்தப்போ இந்த 2 கேட்டகரி வாகனங்கள் 40 தான் விற்கப்பட்டது. அதனால இந்த 28லிருந்து மற்றவற்றை குறைத்து 18 ஆக்கியிருக்காங்க. விலை உயரக்கூடிய வாகனங்கள்ன்றது ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது. பெரும்பாலான வாகனங்களுக்கு விலை குறைவு அப்படின்றது இந்த GST 2.0 மூலமாக கிடைத்திருக்கிறது.